சென்னை தரமணியில் இருந்து திருவான்மியூர் செல்லும் சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் 5 பேருடன் சென்ற கார் விழுந்து விபத்து நிகழ்ந்த நிலையில் பள்ளத்தை சீர் செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். சென்னை தரமணியிலிருந்து திருவான்மியூர் செல்லக்கூடிய அந்த டைட்டில் பார்க் அருகே நேற்று மாலை சாலையில திடீரென ஒரு பள்ளம் என்பது ஏற்பட்டது. இந்த பள்ளத்துல அந்த வழியாக சென்ற கார் ஒன்று விழுந்ததில் அந்த கார்ல பயணிக்க 5 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். நேற்று இரவு அந்த காரும் அந்த பள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டது. இந்த நிலையில தற்பொழுது அந்த பள்ளத்தினை சீர் செய்யக்கூடிய பணிகள் என்பது தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினமே இந்த பள்ளத்திற்கும் அந்த பகுதியில ஏற்கனவே 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த மெட்ரோ பணிகளால இந்த சாலையில் பள்ளம் ஏற்படவில்லை என ஏற்கனவே மெட்ரோ தரப்பிலிருந்து விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டது. குறிப்பாக இந்த மெட்ரோ பணிகளுக்கு சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் காரணமாக இந்த சாலைகள்ல பள்ளம் ஏற்படவில்லை என ஏற்கனவே மெட்ரோ விளக்கம் கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில நேற்று மாலை ஏற்பட்ட அந்த திடீர் பள்ளத்தை தற்போது சீர் செய்யக்கூடிய பணிகள்ல தற்போது ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த பள்ளம் விழுந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டருக்கு தொலைவில் பேரிகேட் அமைத்து சுற்றிலும் கிரீனெட் அமைக்கப்பட்டிருக்கிறது. பேரிகேட் அமைத்து போக்குவரத்து காவல்துறை ஒருவர் அந்த இடத்துல எப்போதுமே இருக்க, ஏன்னா அது மிக பிரதான சாலை. தரமணியிலிருந்து திருவான்மியூர் செல்லக்கூடிய பிரதான சாலை சிக்னல் இறக்கக்கூடிய இடத்துலதான் அந்த பள்ளம் என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால பேரிகேட் அமைத்து கிரீனெட் அமைத்து போக்குவரத்து காவல்துறை ஒருவர் அந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இன்று இரவுக்குள் அந்த சாலை என்பது சீர் செய்யப்படும் என தகவல்கள் அவர்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மாலை ஏற்பட்ட அந்த திடீர் பள்ளத்தை தற்போது சீர் செய்யும் பணிகள் என்பது பாதுகாப்பான வருகிறது. இன்று இரவுக்குள் இந்த சாலைகள் ஏற்பட்ட பள்ளத்தை சீர் செய்யப்படும் என்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.